வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷோடைய 50வது படமான ராயன் படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு. தனுஷ் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு டேரக்டராகவும் அவருக்கு இந்த ராயன் படம் செம ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தனுஷ் டைரக்ட் பண்ண படம் பாப்பாண்டி, அந்த படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா இந்த ராயன் படத்தை தான் தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் இதுக்கு நடுவில் தேனண்டால் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் தனுஷ் டைரக்ட் பண்ணாரு. ஷூட்டிங் கொஞ்ச நாள் போச்சு. ஒரு கட்டத்தில் அந்த படம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அந்த படத்தில் ஆக்டர் தனுஷ் கூட எஸ்.ஜே. சூர்யா, நாகார்ஜுனா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னாலும், இப்போ ராயன் படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிட்டார். ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாரு. அவர் தான் வில்லன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஆக்டர் தனுஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற குபேரா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றாரு. ஸோ ராயன் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், படம் ஜூன் மாதம் வரல, ஜூன்ல இருந்து ஜூலைக்கு தள்ளி போகுது. ஜூலை மாதம் ஆக்டர் தனுஷோடைய பிறந்த நாள் முன்னிட்டு ஜூலை 25 இல்லைனா 26 இந்த 2 டேட்ல படத்தை கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணணும். சீக்கிரமே சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் 2, ராயன், தங்கலான் இந்த 3 படங்களுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஜூன் ஜூலை இந்த 2 மாதத்துக்குள்ள இந்த படங்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் பிளான். அந்த வகையில் இந்தியன் 2 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் லாக் பண்ணாங்க. ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி தெலுங்கு படமான கல்கி ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம், அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் ரிலீஸ், ஜூன் எண்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூன் மாதம் இந்தியன் 2, கல்கி 2 பெரிய படங்கள் வருது அப்படிங்கிறதுனால ராயன் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. தங்கலானுமே ஜூலையில் வர மாதிரி தான் இருந்தது. ஆனால் திடீர்னு இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா ஜூன்ல இருந்து ஜூலைக்கு தள்ளி போயிட்டாங்க. ஜூலை 12 அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் 2 தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ராயன் முன்னாடியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ராயன் ஜூன் 13 ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி, ராயன், கல்கி இந்த 2 படங்கள் வருது. ஜூலையில் ஜூலை 12 இந்தியன் 2 வருது அப்படிங்கிறதுனால தங்கலானை பொறுத்த வரைக்கும் தங்கலான் ஜூலை எண்டு 25, 26 அந்த டேட்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ராயன் ஜூன் 13 இருந்து ஜூலை 25, 26 டேட்டில் வர மாதிரி இருக்குங்கிற ஒரு நியூஸ் வருது. அப்படிங்கிறதுனால மேபி ராயன், தங்கலான் இந்த 2 படங்களும் ஒன்னா கிளாஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கிளாஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தங்கலானுமே ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம், அவங்களுமே ஒரு சோலோ ரிலீஸ் தான் பிளான் பண்ணுவாங்க. ராயனுமே பார்த்தீங்கன்னா தனுஷோடைய 50வது படம் அப்படிங்கிறதுனால நல்லா ப்ரொமோட் பண்ணி கிராண்டான ஒரு ரிலீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கிளாஷில் போய் முடியுமா, தனியாக சோலோவாக ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராயன் படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணும், ஹைப்பை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஜூன் மாதம் ஜூன் 13ஆம் தேதி ஆக்டர் தனுஷோடைய 50வது படம் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. பட் அதுக்கு பதிலாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோடைய 50வது படமான மகாராஜா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஜாவுடைய ட்ரெய்லர் கட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் கட் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் விஜய் சேதுபதிக்கு ஒரு ஹீரோவா கம்பேக் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோடைய டைரக்டர் குரங்கு பொம்மை படத்தை எடுத்த நிதிலன் சுவாமிநாதன், அந்த படமும் ஒரு நல்ல தரமான ஒரு த்ரில்லர் படமாக கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து இப்போ இந்த மகாராஜா படமும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ விஜய் சேதுபதியோடைய மகாராஜா, தனுஷோடைய ராயன் இந்த 2 ஹீரோஸோடைய 50வது படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய ராயன் படம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. ராயனுக்கு அடுத்து குபேரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இளையராஜாவுடைய பயோபிக் வேற இருக்கு. இது இல்லாமல் பாலிவுட் ப்ராஜெக்டான தேரே இஷ்க் மே ஆனந்த் எல்ராயோடைய இயக்கத்தில் 3வது முறையாக ஆக்டர் தனுஷ் இந்த ப்ராஜெக்டில் நடிக்க போகிறாரு. ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் இல்லை நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்த ஷூட்டிங்குமே 2 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. வாரணாசி, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரியான லொக்கேஷனில் தான் ஷூட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. விருமாண்டி படத்தில் ஹீரோயினாக நடித்த ஆக்ட்ரஸ் அபிராமி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் உலகநாயகனுடைய தக் லைஃப் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க.
ஒரு பக்கம் உலகநாயகனுடைய படத்தில் அவங்க நடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படத்திலும் அவங்க நடிக்கிறதா இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அநேகமாக அவங்க சொல்கிற படம் வந்து லோகேஷ் கனகராஜோடைய கூலி படமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த கூலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிறத அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் இல்லாமல் ஸ்ருதி ஹாசன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ ஆக்ட்ரஸ் அபிராமி அவங்களுமே இந்த கூலி படத்தில் இருக்காங்க. தக் லைஃப் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்டர் மணிரத்னம் வந்து சைலண்டாக படத்தோடைய பெரிய பெரிய ஷெட்யூல் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வராரு. சீக்கிரமாக ஷூட்டிங்கை முடிச்சு இந்த வருஷம் எண்டில் படத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த தக் லைஃப் படத்தில் எஸ்டிஆர் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. அவர் ப்ளே பண்ணுற ரோல் இதுக்கு முன்னாடி துல்கர் சல்மான் நடிக்க வேண்டியது. பட் ஃபஸ்ட்டு வந்து துல்கர் சல்மான் கமிட் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வர ஒரு கேரக்டராக தான் இருந்திருக்கு. எஸ்டிஆர் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த கதாபாத்திரத்தோடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸை இன்னுமே ஜாஸ்தி பண்ணியிருக்காரு மணிரத்னம். ஸோ அடிஷ்னலாக சில ஆக்ஷன் சீக்வன்ஸ், மாஸ் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே எஸ்டிஆருடைய கேரக்டருக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ தக் லைஃப் படத்தில் எஸ்டிஆருடைய ரோல் வந்து உலகநாயகனுடைய ரோலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் விக்ரம் படத்துலையுமே இருந்துச்சு. விக்ரம் படத்தில் வந்து உலகநாயகன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் 3 பேருடைய ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபகத் ஃபாசில் தான் மேஜராக ட்ராவல் ஆவார். ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வருவாங்க. செகண்ட் ஆஃப்லேருந்து தான் உலகநாயகன் அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸே வந்து இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி தான் தக் லைஃப் படத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏகேவுடைய விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பிளான் வச்சிருக்காங்க. ஸோ விடாமுயற்சி இந்த வருஷம் வந்துடும். அடுத்து குட் பேட் அக்லி ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குட் பேட் அக்லி வந்து அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இந்த 2 படங்களுக்கு அப்புறமா அடுத்து AK64 ப்ராஜெக்டை எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது வேற யார், டைரக்டர் சிவா தான். ஸோ டைரக்டர் சிவா ஏகே மறுபடியும் ஒரு படத்துக்காக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா AK63 வந்து சிவா தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. நம்ம கூட அந்த நியூஸை சொல்லியிருந்தோம். சன் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. பட் ஏன் AK63 சிவா பண்ணலை, ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அந்த வாய்ப்பு போச்சு அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டர் சிவா வந்து கங்குவா படத்தில் பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த AK63 ப்ராஜெக்டை அவரால் டைரக்ட் பண்ண முடியல. ஏன்னா இன்னுமே கங்குவாக்கான ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கங்குவா முடிச்சதுக்கு அப்புறமா AK64 அவர் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவாக்கு அப்புறமா வந்து டைரக்டர் சிவா பாலிவுட்ல ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ சிவா வந்து அடுத்து AK64 போகிறாரா இல்லை பாலிவுட் ப்ராஜெக்ட் போகிறாரா அப்படிங்கிறது கங்குவா ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் மேக்ஸிமம் AK64 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புது ட்விஸ்ட்டாக சொல்லப்படுற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சிவாவுடைய AK64 அதுக்கப்புறமா பாலிவுட் ப்ராஜெக்ட் இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்த டைரக்டர் சிவா வந்து பாலிவுட்டில் தான் படம் பண்ண போகிறாரு. பட் அந்த படம் தான் AK64. அந்த பாலிவுட் படத்தில் ஏகே நடிக்க போகிறாரு. ஹீரோவாக கிடையாது, வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஏகே வந்து பாலிவுட்டில் ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு இதை ரூமராக மட்டும்தான் பார்க்க முடியும். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். டைரக்டர் சங்கரோடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்கிற இந்தியன் 2 உடைய கிராண்ட் ஆடியோ லான்ச் இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியன் 2 உடைய சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணிக்கே வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சாங்ஸ் நீங்கள் கேட்டுட்டிங்களா இல்லையா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.